பை பர்த் ஹார்ட்டில் ஏதாவது ஸ்ட்ரக்சரலி ஏதாவது அப்நார்மாலிட்டி இருக்குது அப்படின்னா அவங்க வந்து ஏற்கனவே ஸ்க்ரீன் பண்ணாமல் திடீர்னு வந்து நம்ம ஜிம் பண்ணும்போது ஹார்ட்டு அதோட தன்மையை இழந்து ஹார்ட் அட்டாக் வரத்துக்கு ஒரு வாய்ப்பு. மூணாவதாக சொன்னேன் ட்ரக்ஸு. அவங்க பாடி பில்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ட்ரக்ஸ் பார்த்தீங்கன்னா அது ஹார்ட்டுக்கு கெடுது. ஸ்போர்ட்ஸில் விளையாடும் போது நிறைய பேர் டெத் ஆகிடுறாங்க. அதனால ஸ்போர்ட்ஸ் விளையாடணுமா விளையாடக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி அரைஸ் ஆகும். ஜிம்முக்கு போகிறவங்க ஸ்டீராய்டு போட்டுக்கிறதால கிட்னி அப்படி இல்லைனா இதயம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுமா என்ன? அதே மாதிரி இந்த ஜிம்மில் அதிகமாக மாரடைப்புகளை ஏற்படுதில்ல, இதெல்லாம் அதிகமாகிறதுக்கு என்ன காரணம்? மெயின் காரணம்னு பார்த்தீங்கன்னா பை பர்த் ஹார்ட்டில் ஏதாவது ஸ்ட்ரக்சரலி ஏதாவது அப்நார்மாலிட்டி இருக்குது அப்படின்னா அவங்க வந்து ஏற்கனவே ஸ்க்ரீன் பண்ணாமல் திடீர்னு வந்து நம்ம ஜிம் பண்ணும்போது ஹார்ட்டு அதோட தன்மையை இழந்து ஹார்ட் அட்டாக் வரத்துக்கு ஒரு வாய்ப்பு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஹார்ட்டில் அடப்பு வந்து மாரடைப்புன்னு சொல்கிறோம் பாருங்கள். இந்த இரத்த குழாயில் உள்ள தமனியில் இருந்து நமக்கு பிளாக் வந்து ஹார்ட் அட்டாக் வர்றது வந்து அதுதான் மெயின் காரணமாக இன்றைக்கி எல்லோரும் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி அதிக லெவலில் டெத் ஆகிறதுக்கு காரணம் மெயினாக வந்து ஹார்ட் அட்டாக் வந்து இந்த இரத்த குழாய் அடப்பு. மூணாவதுன்னு பார்த்தீங்கன்னா ஜிம்மில் வந்து சில பேர் பாடியை ஏற்றணுங்கிறதுக்காக சில ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஸ்டீராய்டுன்னு ஒன்று, அப்புறம் எரித்ரோபாய்டின்னு ஒன்று, சில நேச்சுரல் டயட்ஸ் இந்த ஒரு இந்த டயட்ஸ் மாதிரி சொல்கிறது அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்டுக்கு கெடுதல். இப்போ ஸ்டீராய்டு நிறையா யூஸ் பண்ணும்போது நம்ம ஹார்ட்டோட ரிதம், அது ஹார்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அதோட திக்னஸ் அதிகமாக ஆகும்போது இங்கே ப்ரெஷர் கூடி இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் ப்ரெஷர் கூடுறதுனால லெஃப்ட் ஏட்ரியம் ப்ரெஷரும் கூடி நமக்கு ஹார்ட் ரிதம் லெப்டப்புன்னு சொல்கிறோம் பாருங்கள், அது மாதிரி ஒரு அரித்மியாங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு போகும்போது திடீர்னு படபடப்பு வந்து ஹார்ட் அட்டாக்கு கார்டியாக் அரெஸ்ட் ஆகிடும். ஸோ இது வந்து சடன் கார்டியாக் டெத்துக்கு ஒரு காரணம். ஸோ இதனால் இந்த ஸ்டீராய்டெல்லாம் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணாமல் நேச்சுரலாக எக்ஸசைஸ் பண்ணி கொண்டு போகிறது தான் ஆல்வேஸ் நல்லது. இது தவிர எரித்ரோபாய்டின்னு ஒன்று சொல்லுவாங்க. அது எதுக்குன்னா ரொம்ப நேரம் அவங்க எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் நல்லா எக்ஸசைஸ் பண்ணணுங்கிறதுக்கு அந்த எரித்ரோபாய்டின் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் நிறைய ஆக்சிஜன் உடம்புல சேர்த்து அப்போ அதிகமாக ஆக்சிஜன் உடம்புல சர்க்குலேஷன் ஆர்பிசிஸ் கூடும்போது நமக்கு திருப்பியும் ஹார்ட்டில் ப்ராப்ளம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சேர்க்கக்கூடாது, நம்ம தேவையில்லாமல் சேர்த்து நம்ம மாட்டிக்கிறோம். ஸோ இது ஒரு காரணங்கள். இது தவிர ஆல்கஹால் அதிகமாக யூஸ் பண்ணும்போதும் ஹார்ட்டுக்கு கெடுதல் ஆகுது. திருப்பியும் அதுவும் ஒரு காரணம் நமக்கு சடன் கார்டியாக் டெத்துக்கு. ஸோ இது பிரித்து பார்க்கும்போது ஒன்று எக்ஸிஸ்டிங் ஹார்ட் ப்ராப்ளம், தட் இஸ் பிறவியிலே ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, அவங்க அது வரைக்குமே ஹார்ட்டை பார்க்காம திடீர்னு வந்து எக்ஸசைஸ் பண்ணும்போது ஹார்ட் அது துடிப்பு அதிகமாகி சடன் கார்டியாக் டெத் வரத்துக்கு ஒரு காரணம். ரெண்டாவது சொன்ன ஹார்ட் அட்டாக், இந்த தமனியில் சர்க்குலேஷனில் அடப்பு இருந்து ஹார்ட் அட்டாக் வரவங்க அண்டர்லைங்காக ஒரு கொஞ்சோண்டு அடப்பு உள்ளவங்க ஒரு 80% 90% பிளாக் இருக்குது, இங்கே வந்து பண்ணும்போது சடனாக அது ஒரு ஹார்ட் அட்டாக் வரத்துக்கு ஒரு வாய்ப்பு. மூணாவதாக சொன்னேன் ட்ரக்ஸு. அவங்க பாடி பில்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ட்ரக்ஸ் பார்த்திங்கன்னா அது ஹார்ட்டுக்கு கெடுது. இது தவிர ஸ்போர்ட்ஸில் விளையாடும் போது நிறைய பேர் டெத் ஆகிடுறாங்க. அதனால் ஸ்போர்ட்ஸ் விளையாடணுமா விளையாடக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி அரைஸ் ஆகுது. ஸோ இது கண்டிப்பாக எல்லோரும் விளையாடணும், விளையாடினா தான் ஹார்ட்டுக்கு நல்லது அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். எதனால் வருது? இப்போ பால் வந்து திடீர்னு ஹார்ட்டை போயிட்டு ஒரு வேகமாக அடிக்குது, இல்லை ஒரு இன்ஜுரி, அவங்க விளையாடும் போது ஒரு பெரிய இன்ஜுரி ஹார்ட்டுக்கு அப்படி வந்து அடிப்படும் போது சடனாக ஹார்ட் வந்து அதோட ரிதம் மாறி சடன் கார்டியாக் அரெஸ்ட் ஆகிறதுக்கு அந்த விளையாடுறவங்களுக்கு வரதுக்கு காரணம் இது ஒரு காரணமாக இருக்கும். ஸோ இது மாதிரி படிப்படியாக நம்ம பார்க்குறோம். ஸோ என்னென்ன காரணம் அப்படின்ட்டு இதெல்லாமே நம்ம முன்னெச்சரிக்கையாக வராமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அதுதான் நம்ம இன்றைக்கி மெயினாக பேச போகிறோம். இப்போ ஜிம்மில் திடீர்னு ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் வருது, திடீர்னு அவர் அரெஸ்ட் ஆகிறார். என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிடினஸ், ஒரு பால்பிட்டேஷன், திடீர்னு மயக்கம் போட்டு உழுவுறது, அது பேர் தான் சின்கோப் அட்டாக்குன்னு பேர். ஸோ இந்த சிம்டம்ஸ் எல்லாம் ஆக்சுவலாக ஒரு முன்னெச்சரிக்கையாகவே இதெல்லாமே அவங்களுக்கு இருந்திருக்கும். திடீர்னு வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணும்போது இது அதிகமாக ஆகும்போது தான் நமக்கு சடனாக கார்டியாக் அரெஸ்ட் ஆகுறது. ஸோ ஒன்று
மயக்கம் வர்றது, ஒரு டிசீனஸ்ன்னு சொல்கிறோம். ரெண்டாவது படபடப்பு, பால்பிட்டேஷன். ஸோ இந்த ரெண்டும் இருக்கும்போது சடனாக ஹார்ட் துடிப்பு அதிகமாக ஆகிடும். நம்ம இசிஜி தான் எடுத்து பார்க்கணுன்னு இல்லை, ஒன்று ஒரு மயக்கம் படபடப்பு வந்தாலே ஹார்ட் ரிதம் மாறுதுன்னு அர்த்தம். ஸோ இதை வந்து பக்கத்தில் டக்குன்னு ஒரு பல்ஸ் மானிட்டரோ ஏதோ நம்ம கை வச்சு பார்க்கும்போது படபடப்புன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, இமீடியட்டாக இசிஜி எடுக்க முடியாத ஃபெசிலிட்டியில் என்ன பண்ணலாம்? ஸோ நீங்கள் பக்கத்தில் இப்போல்லாம் எல்லா வாட்சஸ், ஸ்மார்ட் வாட்சஸில் வருது இசிஜி பார்க்கக்கூடியது, டக்குன்னு கையில் கட்டி பார்க்கலாம். இல்லையா ஸ்ட்ரெயிட்டாகவே என்ன பண்ணலாம், ஏஇடின்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு இப்போ எல்லா ஜிம்லையும் வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா இப்போ நிறைய இன்சிடென்ட்ஸ் இப்போ நடக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஜிம்மில் கண்டிப்பாக இந்த ஏஇடி இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கி வச்சுக்கிறது அவசியம். ஸோ தட் நம்ம இமீடியட்டாக டீஃபிபிலேட்டர்னு சொல்லுவோம். அந்த மாதிரி அரெஸ்ட் ஆகி ஹார்ட் நினைவு இல்லாமல் போயிட்டாரு, அந்த டைமில் இமீடியட்டாக என்ன பண்ணணுன்னா இந்த மிஷினை வச்சு ஹார்ட் ரிதமை நார்மல் பண்ணுறதுக்கு என்ன ஃபிபிலேட்டர், அது வந்து ஃபிபிரிலேஷன், ஹார்ட் கடன்னு அடிக்குது பார்த்துங்க, இந்த டீஃபிபிரிலேட்டர் அந்த மிஷினை வச்சு நமக்கு கொடுத்தோம்னா இமீடியட்டாக ரிதம் நார்மல் ஆகிடும். ஸோ இந்த ஏஇடி இன்ஸ்ட்ருமெண்ட்டோட பலன் வந்து இதுதான். ஸோ அதுலேருந்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சிபிஆர் பண்ணி இமீடியட்டாக பேஷண்ட்டை ரிவைவ் பண்ணி பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டிங்கன்னா பேஷண்ட்டை காப்பாற்றிடலாம். ஸோ இதுதான் நம்ம மெயினாக ஃபஸ்ட்டு 2 பண்ணணும். ஒன்று ஏஇடி, ரெண்டாவது சிபிஆர். ஓகே, பல்ஸ் என்னங்கிறதே தெரியாமல் இருக்கா, உடனே சிபிஆர் பண்ணி ரிவைவ் பண்ண பாருங்கள். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் தூக்கி போயிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இப்போ ஒரு பேஷண்ட்டை பிழைக்க வைக்கலாம். ஏன்னா சடன் கார்டியாக் அரெஸ்ட் அப்படின்னாலே டெஃபினிஷன் படி பார்த்தீங்கன்னா 1 ஹவர்க்குள்ளார நம்ம வந்து, ஏன்னா பிரெயினுக்கு சப்ளை வந்து கட் ஆகும். ஃபஸ்ட்டு ஹார்ட் நின்று போகுது அப்படின்னா பிரெயினுக்கு 20 நிமிஷத்துக்குள்ளார ஹார்ட்டை ரிவைவ் பண்ணிட்டோம்னா பிரெயின் கோமாவை நம்ம தடுக்கலாம். ஸோ இதுக்கு என்னென்ன முயற்சிகள்லாம் நம்ம பண்ண முடியுமோ, ஃபஸ்ட் இமீடியட்டாக சிபிஆர் பண்ணிவிட்டு இமீடியட்டாக ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டோம்னா, ஸோ தட் பிரெயின் சர்க்குலேஷனுக்கு நமக்கு அந்த சிபிஆர் பண்ணுறதே சர்க்குலேஷன், பாடியை சர்க்குலேஷன் கொண்டு வரதுக்கு தான், ஹார்ட்டை மட்டும் இல்லை. அந்த ஹார்ட்டு ஒரு துடிப்பு வரும்போது சர்க்குலேஷன் ஹோல் பாடிக்கு வந்துடுது. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு பிரெயினும் அஃபெக்ட் ஆகாமல் கோமா ஸ்டேஜ் போகாமல் நம்ம தடுக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம ஃபெசிலிட்டி ஜிம்முக்குள்ளே வச்சுக்கணும். ஸோ இதில் நம்ம இமீடியட்டாக இந்த சிபிஆர் அவங்கெல்லாம் ட்ரைனிங் பண்ணியிருக்கணும். ட்ரைனிங் பண்ணி அந்த ஜிம் ட்ரைனர்ஸ் வந்து சிபிஆர் பண்ணதுக்கு ட்ரைனிங் இருந்தால் தான் கரெக்டாக சிபிஆர் பண்ணாலும் அது ஒரு பலன் கொடுக்கும். அதிக எடை தூக்கி ஒர்க் அவுட் பண்ணுறதுனால எதனா ப்ராப்ளம் இருக்கா? இன்னொரு டைப் ஆஃப் ஹார்ட் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் தூக்கும் போது இந்த ப்ரெஷர், என்டையர் ஹார்ட்டில் உள்ள ப்ரெஷர், அந்த அயோட்டான்னு சொல்லுவோம், அதிலெல்லாம் ப்ரெஷர் கூடும்போது அயோட்டா சம்டைம்ஸ் டிசெக்ட் ஆகலாம். டிசெக்ட்னா கிழிஞ்சு போகலாம். ஸோ அது வந்து யாருன்னா முக்கால்வாசி நேரம் பார்த்திங்கன்னா இந்த அனுரிசம் சொல்லுவோம், பல்ஜ் ஆகி அந்த ஒரு டயர் பங்க்சர் ஆனால் பல்ஜ் ஆகிற மாதிரி ஒரு அனுரிசம் மாதிரி இருந்தால் தான் ஹை ப்ரெஷரில் அது கிழிகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இது யாருக்கு அதிகமாக நடக்கும்னா மார்ஃபன்னு சொல்லுவோம், உயரமான ஆளுங்களுக்கு அந்த அயோட்டாலையும் இந்த பல்ஜாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்தமாரி ஆளுங்க அதெல்லாம் அவங்க முதவே அயோட்டாகிராம்னு ஸ்க்ரீன் பண்ணி அதுக்கப்புறம் ஜிம்முக்கு வந்துட்டு பண்ணால் நல்லது. இல்லைன்னா இந்த ஹை ப்ரெஷர் நம்ம தூக்கும் போது அங்கே அந்த இடத்துல கிழிஞ்சு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அது பேர் அயோட்டிக் அனுரிசம் அண்ட் டிசெக்ஷன்னு பேர்.